அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை ஒளியை தேடும் கண்ணியத்திற்குரிய இறை நேசர்களே, வாருங்கள், ரமதான் முதல் நாளில் பிறந்த ஒரு சிறப்பு குழந்தையை பற்றிய கதையை நாம் கேட்போம். தெய்வீக அமைதி சூழ்ந்த ஒரு இரவில், ஹிஜ்ரி 470 ஆண்டு, ரமதானின் முதல் பிறை வானத்தை அலங்கரித்த போது கருணையால் வானம் கனிந்திருந்தது. தெய்வீக ஒளிக்காக பூமி காத்திருந்தது. ஈராக்கில் உள்ள ஜீலான் நகரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. ஒரு சாதாரண குழந்தை அல்ல, பார்க்க முடியாத உலகம் முன்பே அறிந்த ஒரு மகத்தான ஆத்மா. அஷேக் குதுபுல் அக்தாப் சையிதினா கௌசுல் ஆலம் முஹ்யீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் இந்த உலகில் காலடி வைத்த அந்த நொடியிலே காற்றே கூட மெதுவாக உச்சரித்தது, அல்லாஹு அல்லாஹு. அவர் பிறந்த அதே நாளில் மக்காவின் புனித கஅபா ஆன்மீகமாக ஜீலானை நோக்கி திரும்பியது என்று கூறப்படுகிறது. இறந்த இதயங்களுக்கு உயிரூட்டப் போகும் ஒரு ஒளி வந்துவிட்டதை அது உணர்ந்தது போல, அவர் பிறந்த அந்த புனித நொடியில் அவரது உதடுகள் மெதுவாக அசைந்தன என்று கூறப்படுகிறது. அதை கண்ட சாட்சிகள் மெல்லிய ஓசையாக ஒலித்ததை கேட்டார்கள், அல்லாஹ் அல்லாஹ். பிறந்த நொடியிலிருந்தே அவரது உயிர் இறை நினைவில் திளைத்துக் கொண்டிருந்தது. முதல் அதிசயம், அவர் பிறந்தது ரமதானின் முதல் நாளில். ஆனால் அந்த புனித குழந்தை பகல் நேரங்களில் பால் அருந்தவே இல்லை. அவரது தாயார் சையிதா உம்முல் கைர் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா கவனித்தார். சூரியன் மறைந்த பின்பே அவர் பால் அருந்தினார். ஒரு பச்சிளம் குழந்தை, ஆனால் ஏற்கனவே ரமதானின் மரியாதையை காத்தது. அது உடலின் கட்டுப்பாடல்ல, ஆத்மாவின் விழிப்புணர்வு. இரண்டாவது அதிசயம், அவரது 2வது வயதில் நிகழ்ந்த ஒரு அரிய சம்பவம் பற்றி கூறப்படுகிறது. அடர்ந்த மேகங்கள் வானத்தை மூடியதால் ரமதானின் பிறையை மக்கள் காண முடியாத ஒரு ஆண்டு. அப்போது அனைவரின் பார்வையும் பச்சிளம் அப்துல் காதிரை நோக்கி திரும்பியது. அந்த காலை அவர் தாய்ப்பால் அருந்தவில்லை. அதன் மூலம் மக்கள் உணர்ந்தார்கள், நோன்பின் புனித மாதம் ஏற்கனவே தொடங்கியிருந்தது. ஒரு குழந்தையின் அமைதியான செயல் ரமதானின் வருகையை அறிவித்தது. மற்றொரு அடையாளம், அந்த குழந்தையின் முகத்தில் ஒரு தனித்துவமான தெய்வீக ஒளி இருந்தது. அவரை பார்த்தவர்களின் இதயங்கள் தானாகவே அமைதியடைந்தன. அவரை தூக்கியவர்கள் கவலைகளை மறந்தார்கள். உள்ளம் மிருதுவானது. நாவு தானாகவே அல்லாவின் நினைவில் மூழ்கியது. அவர் இருப்பதே ஒரு திக்ரு போல இருந்தது. அவரது புனித தந்தையார் சையிதினா அபு சாலிஹ் மூசா ரதியல்லாஹு அன்ஹு ஒரு நீதிமான், ஆன்மீக போராட்டத்தை நேசித்தவர், தீனுக்காக வாழ்ந்தவர். அவர் ஒரு அருள்மிகு கனவை கண்டதாக கூறப்படுகிறது. அந்த கனவில் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புதிதாக பிறந்த அவரது மகன் மனிதர்களில் நபிமார்கள் பெற்ற உயர்ந்த நிலையைப் போல அவுலியாக்களின் இடையே ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைவான் என்று மகிழ்வூட்டும் நற்செய்தியை அறிவித்தார்கள். தந்தையிடமிருந்து ஜலாலியத், கம்பீரம் மற்றும் உறுதி, தாயாரிடமிருந்து ஜமாலியத், அன்பு மற்றும் மென்மை, அல்லாவிடமிருந்து உம்மாவிற்கான ஒளி. அவர்கள் பிறந்த அந்த புனித இரவில் ஜீலான் பிரதேசம் முழுவதும் 1100 ஆண் குழந்தைகள் பிறந்ததாக வரலாறு கூறுகிறது. அதிசயமாக அவர்களில் ஒவ்வொருவரும் பின்னாளில் அல்லாவின் அவுலியாக்களாக உயர்ந்தார்கள். ஒரு குழந்தையின் பிறப்பு மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக தலைமுறையின் தொடக்கம் அது. ஜீலானின் மூத்தோர் கூறினார்கள், இந்த குழந்தை தனக்காக மட்டுமே பிறக்கவில்லை, தீனை உயிர்ப்பிக்க, தூங்கும் இதயங்களை எழுப்ப, உடைந்த உள்ளங்களுக்கு ஒரு தஞ்சமாக இருக்க வந்தவன். தொட்டிலேயே அவுலியாவின் சுல்தான் ஒரு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அல்லாவிற்கு அருகாமை வார்த்தைகளால் அல்ல, ஒளி,
ஒழுக்கம், முழு சரணாகதியால் அந்த புனித ரமதான் இரவில் இருந்து ஒரு ஒளி பயணம் தொடங்கியது. நூற்றாண்டுகளை கடந்து, நிலங்களை கடந்து, இதயங்களை எட்டிய ஒரு ஒளி. உலகம் அவரை அழைத்தது. லவ்சுல் ஆலம், மிக பெரிய உதவியாளர். யா அல்லாஹ், யா ரஹ்மானே, எந்த ஒளியை கொண்டு ஜீலான் நகரை நீ அலங்கரித்தாயோ அந்த ஒளியின் ஒரு துளியை எங்கள் இருண்ட இதயங்களுக்குள் நுழைய செய்வாயாக. யா அல்லாஹ், தொட்டிலேயே உனது கட்டளைக்கு அடிபணிந்து ரமதானின் கண்ணியம் காத்த அந்த புனித குழந்தையின் சதக்காவை கொண்டு எங்கள் நஃப்ஸின் பிடியிலிருந்து எங்களை விடுவிப்பாயாக. கௌசுல் ஆலம் அவர்களின் பாதச்சுவடுகளை பின்பற்றும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், யார் கவலைகளோடு அந்த மகானை அணுகினார்களோ அவர்களின் கவலைகளை நீ மாற்றியது போல இன்று திருமுன் கையேந்தி நிற்கும் எங்கள் கவலைகளையும் சிரமங்களையும் நீக்கி வைப்பாயாக. முஹீத்தீன் என்ற அந்த பெயரின் பரக்கத்தை கொண்டு மரித்து போன எங்கள் ஆன்மீக உணர்வுகளுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், என் பாதம் எல்லா அவுலியாக்களின் கழத்தின் மீதும் இருக்கிறது என்று முழங்கிய அவுலியாக்களின் சுல்தானின் மீது உனது சலவாத்தும் சலாமும் என்றென்றும் பொழியட்டும். அந்த மகானின் நேசத்தை எங்கள் உள்ளங்களில் வேருண்டு செய்து நாளை மறுமையில் அவர்களின் காதிரியா இன்னும் கொடியின் கீழ் எங்களை எழுப்புவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.